வீடியோகளுக்கு மேல் வந்திருக்கும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூர்யா அவர்களுக்கு எல்லாமே ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சூர்யா அவர்களே. ஸோ இன்னைக்கு சூர்யா அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக சூர்யா 44 திரைப்படத்திலிருந்து ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னைக்கு கங்குவா திரைப்படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளையுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சூர்யா 44 திரைப்படத்திலிருந்து ரிலீஸ் பண்ண ப்ரோமோவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, அந்த ப்ரோமோ எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் சங்கி மங்கி. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பேங்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது தெரிஞ்சிருந்துச்சு இந்த திரைப்படம் மறுபடியும் ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான திரைப்படம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திக் சுப்புராஜோட திரைப்படங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் சப்ஜெக்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு திரைப்படம் அதே மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்டில் தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோமோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கடலை காமிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபேஸ் ரிவீலிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு கடல் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கடலை தான் வச்சு காமிக்கிறாங்க. ஸோ இந்த சீ டிராஃபிக்கில் நடக்கிற கேங்ஸ்டர் மாதிரியான சப்ஜெக்டாக கூட இருக்கலாம். அடுத்ததாக பாருங்க, ஒரு இடத்துல நிறைய கேங்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய இந்த ரவுடிங்கெல்லாம் முன்னாடி நின்னுட்டு நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. மேலே ஒரு போர்டில் பாருங்க ராயல் எஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ வச்சு பார்க்கும்போது எஸ்டேட் வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு ரவுடியாக கூட சூர்யா அவர்கள் இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சூர்யா அவர்கள் பேக்ரவுண்ட் நடந்து வர மாதிரி அப்படியே அவரை ரிவீல் பண்ணுறாங்க. மாசா சிகரெட் அடிச்சுக்கிட்டு கையில் கன்று வச்சுட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ லுக்குமே பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கேங்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி லுக் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது. சூர்யா அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராகவே பண்ணிடுவார். ஸோ இன்னமும் இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படிங்கிறத நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னமும் படத்துக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓவரால் இந்த ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான சப்ஜெக்டில் தான் வரப்போகுது அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ சூர்யா அவர்களுக்கு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம் படம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ப்ரோமோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காம சிங்கமங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவை உங்களுக்கு அதுவுக்கும் உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்களின்